ப்ரெஷர், ப்ரெஷர், ப்ரெஷர். எப்போ பார்த்தாலும் ப்ரெஷர். பட் கரை நல்லதுன்னு சொல்ற மாதிரி ப்ரெஷரும் நல்லது தாங்க. நான் சொல்றது பிளட் ப்ரெஷர் இல்லைங்க. நான் இன்னும் பெருசா அச்சீவ் பண்ணணும். எனக்கு இருக்க பொட்டன்ஷியலுக்கு நான் இன்னும் நல்லா பண்ணலாம். இப்ப இருக்கிற லைஃப விட இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்குல்ல, அததான் நான் சொல்ற ப்ரெஷர். நீங்க ப்ரெஷர்ன்னு ஃபீல் பண்றீங்கன்னா, அதுக்கு கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்குங்க. ஏன்னா நீங்க ஒரு ஆவரேஜ் பெர்சன் கிடையாது. யூ வாண்ட் மோர் அண்ட் யூ டிசர்வ் மோர். உங்களுக்கு தெரியும் நீங்க இன்னும் பெட்டரா பண்ண முடியும். ஆக்சுவலி இந்த வாய்ஸ் உங்க பிரெயின் உங்களுக்கு குடுக்குற ஒரு சிக்னல். உனக்கு இருக்க பொட்டன்ஷியலுக்கு நீ இன்னும் எவ்வளவோ பண்ணலாம். தூங்காத, கெட் அப், ரன், ட்ரெயின் யுவர் பாடி, ஜிம்முக்கு போ, கன்சிஸ்டென்ட்டா இரு, லேர்ன் திஸ் ஸ்கில், ஸ்டே அப்டேட்டட் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் உங்கள புஷ் பண்ணிட்டே இருக்குன்னா, கங்ராச்சுலேஷன்ஸ். யூ ஆர் ஆல்ரெடி அஹெட் ஆஃப் சோ மெனி பீப்பிள். ஏன்னா நெறைய பேர் இதெல்லாம் கேர் பண்ணாம அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. நெறைய பேர் ட்ரை பண்ணி கன்சிஸ்டன்சி இல்லாத காரணத்தால ஃபெட் அப் ஆயிருப்பாங்க. பட் நவ் யூ ஆர் இன் த செகண்ட் ஸ்டேஜ்ங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வாய்ஸ் உங்கள புஷ் பண்ணிட்டே இருக்கு. அதனால அந்த வாய்ஸ மட்டும் இக்னோர் பண்ணாதீங்க. லிசன் டூ இட், ஒபே இட், மூவ் வித் இட். ஆனா ஒரு நாள் அந்த வாய்ஸ் கேட்கவே இல்லன்னா, நீங்க கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ப்ளீஸ் கிவ் அப் பண்ணாதீங்க. க்ரோ வித் தட் வாய்ஸ்.